நிகழ்தகவு. தமிழகத்தையே உலுக்கிய அஜித்குமாரின் கஸ்டடி கொலை வழக்கு. விசாரணை என்ற பெயரில் தொடர்ந்து அத்துமீறும் காக்கி சட்டைகள், காவல்துறையின் அத்துமீறல்களை தோலுரித்து காட்டும் வீடியோக்கள், கல்லூரி மாணவனை PVC பைப்பில் அடித்து மிருகத்தனமாக நடந்து கொண்ட காவல் அதிகாரிகள், புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்டவர்களையே மேலும் மேலும் புண்ணாக்கும் வகையில் போலீசார் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வது நியாயமா? இந்த அநியாய தாக்குதல்களுக்கு எப்போதுதான் தீர்வு? நகை திருட்டு சம்பந்தமா விசாரணை பண்றதா சொல்லி மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்த கஸ்டடியில எடுத்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அடிச்சே கொன்னிருக்காங்க காவலர்கள். அதோட கஞ்சா புகைக்க வச்சும், PVC பைப்பால சரமாரியா அடிச்சும், சிகரெட்டால சூடு வச்சும், பிறப்பிற்புல மிளகாய்பொடி தூவியும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர ஒரு இடத்தை கூட விட்டு வைக்காம ரணவேதனைப்படுத்தி இருக்காங்க. இப்படி துடிக்க துடிக்க அஜித்குமார கொலை செஞ்ச சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நாட்டையே உலுக்குன அஜித்குமாரோட இந்த கஸ்டடி மர்டர் கேஸ் கேட்கிறவங்களுடைய இதய துடிப்பையே ஒரு நிமிஷம் நிறுத்த வச்சிருக்குன்னா, அந்த சித்திரவதைய அணுவா அனுபவிச்ச அஜித்குமாரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எப்படி எல்லாம் துடிச்சிருப்பார்? மகனை பறி கொடுத்துட்டு நிர்கதியா நிக்கிற தாயோட மனநிலை எப்படி இருக்கும்? போலீஸ்காரங்களோட அரக்கத்தனத்துக்கு அப்படி என்ன காரணம்? திருட்டு வழக்கு சம்பந்தமா விசாரணைக்கு கூட்டிட்டு போனவரை இந்த அளவுக்கு அடிச்சு துன்புறுத்தி விசாரணை நடத்தினதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு போனவரை முறையா விசாரிக்காம அடிச்சு துன்புறுத்துறதுக்கு யாரு தைரியம் கொடுத்தது? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. அஜித்குமாரோட படுகொலை கேஸோட அதிர்ச்சி அடங்கறதுக்குள்ளேயே சென்னை துரைப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கல்லூரி மாணவனை மப்டில இருக்கிற காவலர் ஒருத்தர் தலைமுடிய பிடிச்சு இழுத்து PVC பைப்பால கண்மூடித்தனமா காவலர் தாக்குற வீடியோ வெளிவந்து ஷாக்காக வச்சிருக்கு. கல்லூரி மாணவரான விஜய் காலேஜ் முடிச்சிட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மது குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த அங்க இருந்தவங்க துரைப்பாக்கம் போலீஸுக்கு புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதை அடுத்து விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காமலேயே ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இளைஞரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கொடூரமா தாக்கி இருக்கிறாரு நுண்ணறிவு பிரிவு காவலர் ஹரிஹரசுதன். அஜித்தோட லாக்அப் மரண கேஸ் பூதாகரமா வெடிச்சதுக்கு அப்புறம் பல போலீஸ் ஸ்டேஷன்ல காவலர்கள் விசாரிக்கிற விதமும், குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்னு சொல்லி அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து கொடூரமா தாக்கி விசாரிக்கிற வீடியோவும் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியாக வச்சிருக்குது. இதுக்கு மத்தியில நுண்ணறிவு பிரிவு காவலர் ஹரிஹரசுதன் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும், வினோஜ் விபசார தடுப்பு பிரிவு காவலர் புஷ்பராஜ் 2 பேர் ஆயுத படைக்கும் மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த பணியிட மாற்றம் மட்டும் அப்பாவிகளை அடிச்சு சித்திரவதை பண்ணுனதுக்கு தீர்வாகிருமா? பணியிட மாற்றம் பண்ணினா போன உசுறுதான் திரும்ப வந்துருமா? இல்ல அடி வாங்கி வலியால துடிக்கிற இளைஞர்களுக்கு நீதிதான் கிடைச்சிருமா? அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வி. நிகழ்தகவு.